Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்கிற 64வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா லக்னோ vs GT இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜிடி குவாலிஃபயர் ஆயிட்டாங்க, லக்னோ வந்து எலிமினேட்டர் வந்து ஆயிட்டாங்க. ஜிடி இப்போ பிளே பண்ற மேட்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் அப்படிங்கிறத தீர்மானக்கூடிய மேட்சஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ லக்னோவை பத்தி நம்ம பெருசாக சொல்ல தேவையில்ல, அவங்க எலிமினேட்டர் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம டீட்ல மேட்சுக்கு வந்து உள்ள போயிடுவோம். இப்போ நம்ம அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் பால் ஸ்விங் ஆகும், கொஞ்சம் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த பவர் பிளேல. பவர் பிளேக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இது நைட்டு நடக்கிற மேட்ச். ஸோ இரவு 7:30 மணிக்கு நடக்கிற மேட்சுங்கிறதுனால செகண்டா பவுல் போடும்போது டியூ ஃபேக்டர் கொஞ்சம் இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸால கொஞ்சம் பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா வந்து இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸுமே எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் ஆப்பையும் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல ஜிடி அண்ட் லக்னோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு 9 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க அண்ட் 20,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லா மேட்சுக்குமே இந்த கிராண்ட் லீக் அண்ட் ஃப்ரீ கிவ்அவே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது ஏன் எல்லா மேட்சுக்குமே நான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல இந்த கிராண்ட் லீக் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஃபுல்லாகவே இருக்கு. கடைசி கிட்ட வரையும் லீக் வந்து ஃபுல்லாக தான் இருக்கு. மற்ற ஆப்ல நீங்க ஒரு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல யூசர் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து இருப்பாங்க. நீங்க உங்க ரேங்க் ரேஸ் ரொம்ப தள்ளி இருப்பீங்க. டாப் 10க்குள்ள உங்களால வர முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிஷம் அந்த ரேஞ்சுக்கு இருப்பீங்க. பட் நம்ம எக்ஸல் 11 ஆப்ல இருக்க யூசர் பேஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நீங்க மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா டாப் 10க்குள்ள கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்க கிராண்ட் லீக் அண்ட் ஃப்ரீ கிவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல சீரியஸ் லீடர் போர்டு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. சீரியஸ் லீடர் போர்டுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் iPhone 16, செகண்ட் பிரைஸ் சாம்சங், மூணாவது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் LED டிவி வந்து கொடுக்குறாங்க. 4ல இருந்து 5 பேருக்கு சாம்சங் ஃப்ரிட்ஜ், 6ல இருந்து 10 பேருக்கு வாஷிங் மிஷின், சாம்சங்ல வாஷிங் மிஷின் அப்படி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பிரைசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சீரியஸ் லீடர் போர்டு மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறதும் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்களுக்கு சீரியஸ் லீடர் போர்டா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு கிராண்ட் லீக் ஃப்ரீ கிவ்அவேஸ். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே வெறும் 16 ரூபாய் என்ட்ரி பீஸ்ல iPhone 16 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து நம்ம 5 டீம் வந்து நம்மளால மேக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் எல்லா மேட்சுக்குமே அந்த லீக்கும் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸல் 11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. பார்த்ததா வெனுவரை வந்து பார்த்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 40 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 18 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 21 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் டிரால வந்து முடிஞ்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 176. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 243 ரன் எடுத்து 5 விக்கெட் தான் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் GT 89 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்த ஹெட்வெட் ரெக்கார்ட். ஸோ ஹெட்வெட்ல லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு 6 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல லக்னோ 2 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. GT 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி
வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்விடா இருக்கட்டும், இப்ப ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல இந்த டேபிள்ல இருக்கட்டும், ஜிடி தான் வந்து டாப் ஆர்டர்ல வந்து இருக்காங்க. அடுத்ததான் ரெண்டு டீமும் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் பட்லர், ரூதர்ஃபுட், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், அர்ஷத் கான், முகமது சிராஜ், ஷாய் கிஷோர், ரபாடா அண்ட் பிரசித் கிருஷ்ணா. ஸோ இதுதான் ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. அடுத்த லக்னோ. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மாக்ரம், மிச்சல் மாஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. நிக்கோலஸ் போரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமத், ஆகாஷ்தீப், ஆவேஸ் கான், ரவி பிஸ்னாய், வில்லியம் ஓருக் அண்ட் சதுல் தாக்கூர். ஸோ இதான் லக்னோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டீம்லயுமே இருக்க பவுலர்ஸ்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பவுலர்ஸுமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பெருசா யாருமே ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் சாய் சுதர்சன் டாப் ஆர்டர்ல வராரு, அதுக்கப்புறம் ராகுல் திவாட்டியா, ஸோ அந்த மாதிரி பேட்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா ஆடம் மார்க்ரமுக்கு மினிமம் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பவுலிங்க்கு. அடுத்ததா ஜிடியை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் 4 ஓவர், பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ரபாடா 2 ஓவர், அர்ஷத் கான் 2 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ரஷீத் கான் இந்த ஓவர்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா எதுவும் இல்லை, இருந்தாலும் அவரோட இதுல 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் சாய் கிஷோர் சேம், இவங்க 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல ஏதாச்சும் ஒருத்தர் ஓவர் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுல அர்ஷத் கான் இல்ல ரபாடா ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா வந்து பவுல் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ரெண்டு பேரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்கு. ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 3 பிளேயரோட ஃபார்ம் தான் வந்து ஜிடி இந்த அளவுக்கு டாப் ஓவர்ல வந்ததுக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பா வந்து இருக்கு பேட்டிங் ஆர்டர்ல. இந்த 3 பேர் கொஞ்சம் ஏரியா விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் பெருசா ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த 3 பேர் அவங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் தான் அவங்க டீமை வின்னிங் பொசிஷனுக்கு கொண்டு போற ஒரு வாய்ப்பா வந்து இருக்கு. அதுல நீங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் 3 பேருமே போத் இன்னிங்ஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. பர்டிகுலரா இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில்லோட ரெக்கார்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா தான் வந்து இருந்திருக்கு. பட் இந்த சீரீஸ்ல ஒரு இந்த வெனுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 சம்திங் வந்து பிளே பண்ணிட்டாங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும் போதெல்லாம் சுமன் கில் கொஞ்சம் ஏர்லியாவே விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. சேஸ் பண்ணும் போது தான் கடைசி வரையும் நின்று மேட்சஸ் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ இந்த இதுல கிராண்ட் லீக் நான் ட்ரை பண்றேன், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் நினைச்சீங்கன்னா சுமன் கில் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா 50 டாப்ஸ் ட்ரை பண்ணிட்டு செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்க்கு ஒரு ஒருத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. காரணம் ஒண்ணு மட்டும் தான், இந்த சீரீஸ்ல அவர் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இந்த வெனுல கொஞ்சம் ஏர்லி விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. செகண்ட் பண்ணும்போது ட்ரீம் டீம்ல ஒரு கேப்டன்ஷிப்க்கு ஒரு ஒருத்தமான பிளேயரா வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துல மட்டும் தான் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம் ட்ரை பண்ணும்போது ஒரு செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க. பட் ஸ்மால் லீக்ல அவர் போத் இன்னிங்ஸுமே ஒரு சேஃபான பிக்கா தான் வந்து இருப்பாரு. சாய் சுதர்சன் ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வேற லெவல் ஃபார்ம் சொல்லும். விளையாண்ட மேட்சஸ்ல ஒரு 2 மேட்ச்ல மட்டும் ட்ரீம் டீம்ல வந்திருக்க மாட்டாரு, எல்லா மேட்சஸ்லயுமே ட்ரீம் டீம்ல வராரு. ஒரு குயிக் ஃபயர் நாக்கு வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. அவரு பவுலர்ஸ் கொடுக்குற ஒரே ஒரு வாய்ப்புனா ஒரு 3 பால் ஒரு ஓவர் அதிகபட்சம் அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்குள்ள ஒரு விக்கெட்ஸ் வந்து எழுதணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு ஹியூஜ் ஸ்கோரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ரீசெண்ட் மேட்சஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் ஒரே ரீசன் தான், அந்த பவுன்சர்ஸ் போடக்கூடிய பவுலர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகி விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. அந்த இதுல ஆப்போனன்ட் டீம்ல வில்லியம் ஓருக்கு வந்து இருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் பவர் பிளேயர்ல அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுல பெரிய அளவுக்கு பேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 70-30 இந்த அளவுக்கு ஒரு பேட்டில்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சாய் சுதர்சன் ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஒரு 30% வில்லியம் ஓருக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள் இருக்கு. அது தவிர்த்துறாரு அப்படின்னா நல்ல ஸ்கோர் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு சேஃபான பிளேயரா வந்திருப்பாரு. இந்த வெனுல விளையாண்ட எல்லா மேட்சஸ்லயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 70-80+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு மேல எடுத்து ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் மோஸ்ட்லி எல்லாருமே சுமன் கில், சாய் சுதர்சன் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்திருப்பாங்க. இதுல ஜாஸ் பட்லர் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சாய் சுதர்சன் ஒரு கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சாய் சுதர்சன் பிக் பண்ணாத மேட்ச்ல கில், பட்லர் இவங்க 2 பேர் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரூதர்ஃபுட் ஸோ ரூதர்ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கங்க. செகண்ட் பேட் அப்படின்னா அவர் நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா செகண்ட் பேட்னா சம்டைம்ஸ்
டாப் ஆர்டர்ல அந்த 3 பிளேயருமே பினிஷிங் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படியே பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் கடைசி கட்டத்துல தான் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு ட்ரீம் டீம்ல வருவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இம்பாக்ட் பிளேயர் ரோல தான் அவர் உள்ள வராரு. ஸோ ஃபீல்டிங்கும் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மைனஸாவே வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மேட்ச் நீங்க லக்னோக்கு ஃபேவரா போனீங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்க எனி 2 பிளேயர்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஜாஸ் பட்லர், மற்ற 2 பிளேயர் எனக்கு சரி வராது விக்கெட் இழந்துருவான்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் ரூதர்ஃபுட், ஷாருக் கான் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஜிடிக்கு ஃபேவரா தான் போறேன்னு நினைச்சீங்கன்னா ரூதர்ஃபுட் அவர் நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. சேம் ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரூதர்ஃபுட் இவங்க 3 பேருமே சேம் அதே தான். ஜிடிக்கு ஃபேவரா நீங்க டீமை மேக் பண்றீங்க, ஒன் சைடா நான் போறேன் ஜிடி தான் வின் பண்ணணும்னு நினைச்சு மேக் பண்றீங்க அப்படின்னா அது இந்த 3 பேருமே நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. இல்ல நான் ஒரு நியூட்ரல் டீம் போறேன், இல்ல ஒரு ஒன் சைட் லக்னோக்கு ஃபேவரா போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 பேரை நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. ஜாஸ் பட்லர் இம்பார்ட்டன்ட், மற்ற 2 பிளேயருமே நீங்க ஃபிஃப்டி ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரஷீத் கான். ஸோ ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் அவுட்டர்ல எப்படின்னு தெரியல, பட் ஹோம்ல பொறுத்த வரைக்கும் விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா அவுட்டர் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட் எடுக்கலாம், அவன் தான் அவுட்டர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விக்கெட்டிங் ஆப்ஷன். போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து ஒரு விக்கெட் அதான் அவுட்டர் நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஒரு விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. இதே ஒரு மதியம் நடக்கிற மேட்ச் அப்படின்னா கண்டிப்பா நல்ல பால் கிரிப் பண்ணி போக முடியும். அவர்கிட்ட ஒரு 2 விக்கெட்டுங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்களா. பட் நைட் நடக்கிறதுனால அந்த பெருசா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நைட் நடக்கிற மேட்ச்க்கு சப்போர்ட்டிங் வந்து இருக்கிறது இல்ல. அதுல இந்த வெனூலான மேட்சஸ் எதுலையுமே ரஷீத் கான் ஒரு விக்கெட்டுங்கிறது ஒரு அதிக மிச்சம் விக்கெட்டா தான் வந்து இருக்குது அவருக்கு. இந்த மேட்ச் ஒரு விக்கெட் அவுட் நம்ம எதிர்பார்க்க முடியும். அசத் கான் 2 ஓவர் வந்து 3 ஓவர் வரையும் போல் பண்றாரு. சேம் இந்த வெனூலையும் ஒரு விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பவுலர்ஸ் அவங்க நல்லாவே அவங்க ரிட்டர்ன் வந்து காமிச்சிட்டு இருக்கிறதுனால அசத் கானுக்கு பெருசா அந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கிறது இல்ல. ஸ்டார்டிங் பவர் பிளேல ஆப்போனன்ட் டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க, ஒரு பவுலிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மினிமம் 3 ஓவர் போல் பண்ணிடுவாரு. எப்படியா இருந்தாலும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். முகமது சிராஜ். சோ முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணும் போது அவருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன், பட் ஹோம்ல பவுல் செகண்ட் பண்ணும் போது தான் ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் அதிகமாகவே வந்து இருந்திருக்கு இந்த மேட்சஸும் பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லயும் அதிகமான விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் ஒருத்தர் இருப்பாரு செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அந்த ஒரு விக்கெட்டும் கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட் தான். ஆனா செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம் முகமது சிராஜ் இருந்து இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ முகமது சிராஜ் செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சாய் கிஷோர். சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான பவுலர், நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர். பட் இந்த வெனூல லாஸ்ட் அந்த ஒரு 2-3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்காம எடுத்திருக்காங்க. ஒரு ஓவர் மட்டும் கொடுத்திருக்காங்க, இல்ல ஓவரே கொடுக்காம கூட எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் 4 ஓவருமே சாய் கிஷோர் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். இல்ல பவுலிங் ஆப்ஷன் அவர் கம்மி பண்ணிட்டு மத்த பிளேயர்ஸ்க்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சாய் கிஷோர் நம்ம அவர் பவுல் பண்றது 2 ஓவர் மினிமம் பவுல் பண்ணாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்ல ஒரு ஸ்பின்னர்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் கிஷோரா தான் வந்து இருப்பாரு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ரபாடா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் இப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு நீங்க அவரை கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல, 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். பிரசித் கிருஷ்ணா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. உன்னோட கிராண்ட் லீக்கு நீ ஒரு கேப்டன்ஷிப்பாவே கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் கண்டிப்பா 3 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த வெனுவலுக்கு அவரோட ரெக்கார்ட்ஸ் பவுலிங் ஸ்கில்ல போத் இன்னிங்ஸ்லயுமே ஆவரேஜா 2 விக்கெட் அதிகபட்சம் 3-4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. சோ அப்படி வச்சுல பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. அடுத்ததா லக்னோ. சோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஐடம் மார்க்ரம், மிச்சில் மார்ஸ், நிக்கோலஸ் பூரான் இவங்க 3 பேர் தான் அந்த டீம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஆயுஷ் பதோனி, சோ அவர் கூட சேர்த்து அந்த 4 பிளேயர் மட்டும்தான் பேட்டிங்ல இந்த ரிஷப் பந்த், டேவிட் மில்லர், சோ மற்ற பிளேயர்ஸ் பெருசா வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே முடியல. இந்த 3 பிளேயர் டாப் ஆர்டர்ல அடிச்சு கொடுக்குற ஸ்கோர் தான், அதுதான் கொஞ்சம் டாப் ஆர்டர் வரையும் கொண்டு வருது. ஒரு 180+ வரையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இந்த வெனு ஒரு பேட்டிங் ஃபேவரபிளான வெனு தான் இருந்தாலும் ஸ்டார்டிங் பவர் பிளேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் விக்கெட் இழக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சில் மார்ஸ். சோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு, நல்லாவே அடிச்சு ஆடி இருந்தாரு, எல்லாமே ஓகே தான். பட் இந்த வெனுல ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயர் கூடிய ஸ்விங், பாஸ்ட் பவுலர் கூடிய சப்போர்ட்டட், அதுலயும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பவுலர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பவர் பிளேயர் முகமது சிராஜ் வந்து பவுல் பண்றாரு அண்ட் ரபாடா. சோ இப்படி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முகமது சிராஜுக்கும் மிச்சில் மார்ஸுக்கும் ஒரு பேட்டில் இருக்கா வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சோ மிச்சில் மார்ஸ்
இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேட் பண்றாருன்னா ரொம்பவே பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா நீங்க ஒரு 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். கொஞ்சம் ஏர்லயே விக்கெட் இழந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் அவரோட லக்கு பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சல் மாஸ் கொஞ்சம் பேட்டில் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அவர் கரெக்டா வந்து அந்த பிளே பண்ணிட்டாரு. பட் இந்த மேட்ச் சிராஜ் அண்ட் மிச்சல் மாஸுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆடம் மார்க்ரம் போத் இன்னிங்ஸ்லுமே நீங்க ஒரு இம்பார்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆப்ரேக் பவுலர் யாருமே இல்ல, ஒரே ஒரு ஆப்ரேக் பவுலர் அவர் மட்டும் தான். கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 2 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் போக போக நல்லா பிக்கப் பண்ணிட்டு ஆட ஆரம்பிச்சாரு. எடுத்தோம் ஆடல, மொதல் பால் வந்து அடிச்சும் ஆட முடியாது. பால வெயிட் பண்றாரு, வெயிட் பண்ணி ஒரு ஓவர் போனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி ஆடுறாரு. ஸோ அதனால இந்த மேட்ச் மிச்சம் ஆயிடம் மார்க்ன்றது ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பேட்டிங்ல இருந்து மற்றும் அண்ட் பவுலிங்ல ஒரு விக்கெட் அப்படிங்கும்போது முன்னாடி ஸ்மால் லீக் நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக்கோலஸ் புரான் ஸோ இந்த மேட்ச் பவர் பிளேக்குள்ளாரே ஒரு விக்கெட் விழுந்துரும் நினைச்சு ஒரு மேக் பண்றீங்க ஒரு டீம், அதாவது லக்னோ பவர் பிளேக்குள்ளார ஒரு விக்கெட் இழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு டீம் மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல நிக்கோலஸ் புரானுக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல பவர் பிளேல முடிஞ்சு ஒரு 10 ஓவருக்கு பார்த்தா விக்கெட் விழுவும் அப்படின்னா நிக்கோலஸ் புரானா டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பா சூட்டபிளா வந்து இருக்க மாட்டாரு. இந்த மேட்ச் விட்டு நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரிஷப் பண்ட் நான் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன், ரிஷப் பந்த் நீங்க கன்சிடர் பண்ணவே தேவையில்ல, அவர் டோட்டல் ஃபிளாப் தான் சொல்லணும். அவருக்கு பதில் நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணிக்கிங்கன்னு. சேம் அதே மாதிரி லாஸ்ட் மேட்சும் பெருசா அவர் இது பண்ணல, விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 ரன்ல விக்கெட் இழந்துட்டாரு. இந்த மேட்ச் அவர் விக்கெட் கீப்பிங் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங்ல ஒரு 15+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும் ரிஷப் பந்த் பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் சேர்த்து. ஆயுஷ் பதோனி ஸோ லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏரியா விக்கெட் வந்து இழந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேக்கு அப்புறம் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃபேவர்லாம் வந்து இருக்கும். அதுல ரிஷப் பந்த் இருக்கிற இடத்துல நீங்க ஆயுஷ் பதோனிக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர் இருக்காரு, இன்னிங்ஸ் 1 டவுன் ஆகக்கூடிய ஜாஸ் பட்லர் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ரிஷப் பந்த் இன்னொரு ஆல் ஆப்ஷனை கொடுக்காம அது போல நீங்க ஆயுஷ் பதோனியை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கடைசி 6 ஓவர் ஒரு பேட்டிங் வராரு அப்படின்னா தாராளமா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஆயுஷ் பதோனி இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க அவரை கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல. அவருக்கு பதிலாக அந்த அவர் பொசிஷனுக்கு நீங்க வேற பிளேயர்ஸ் ஒரு பவுலர்ஸா இருக்கட்டும் வேற ஏதாவது ஒரு பிளேயர் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கோரை ஃபிக்ஸ் பண்ணும், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல பிளே பண்ணார்னா அவர்கிட்ட வந்து நம்ம பெருசா அந்த ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஏர்லியே விக்கெட்டை வந்து இழந்துருவாரு. பட் டார்கெட் இதுதான் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கும்போது அது டார்கெட் தான் தெரிஞ்சோம்னா அதுக்கு பாலுக்கு தகுந்தாக்கல எந்த பால் அடிக்கணும் எப்படி ஸ்கோர் கொண்டு போகலாம் அப்படிங்கிற தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாக்கல பிளே பண்ணிடுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா டாப் பார்ல ஒரு டீம் க்ளோஸ் ஆயிருச்சு. செகண்டா பேட் பண்ண டேவிட் மில்லர் பேட்டிங் ஆட வராரு, மினிமம் ஒரு 6 ஓவர்ல பேட்டிங் ஆட வராருங்க பட்சத்துல தாராளமா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேட்னா டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அடுத்து அப்துல் சமாத். ஸோ அப்துல் சமாத் நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அப்துல் சமாத் வரையும் பேட்டிங் ஆர்டர் வருவாங்க கொஸ்டின் மார்க். அப்படியே பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா அப்துல் சமாத் ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஆகாஷ் தீப் ஸோ ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், டெத் ஓவர்ல இவர் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து விட்டா எதிர்பார்க்க முடியும். ஆவேஸ் கான் ஸோ ஆவேஸ் கானை பத்திக்கும் சேம் அதே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான். பட் இவர்கிட்ட வந்து பெருசா விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. போத் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவாரு. ஸோ அந்த 1 விக்கெட் ட்ரீம் டீம்ல வருவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஒரு 10ல ஒரு 1 or 2 டீம்ல வேணா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரவி பிஸ்னாய் ஸோ பெருசா அவர்கிட்ட நம்ம விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. 1 விக்கெட் அப்படிங்கிறத வேணா எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். வில்லியம் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெனுல பால் நல்லாவே பவுன்சஸ் ஆகும். ஸோ பவுன்சர்ல விக்கெட் கூடிய ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸும் வந்திருக்காங்க. எதாவது இந்த மேட்ச் நான் பர்டிகுலர் வந்து நான் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சதுல் தாக்கூர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், சேம் லாஸ்ட் இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்திருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மேட்ச் வந்து ஒரு பிளே பண்ணவே விடல. ஏன்னா அவர் ரொம்ப பால் பூரா வந்து பாத்தீங்கன்னா வைடு நிறைய ஒரு ஓவருக்கு கிட்டத்தட்ட 12 பால் 13 பால் இந்த மாதிரி நிறைய பால் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் டச் விட்டு கொஞ்சம்
ரெஸ்ட் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் விட்டு லாஸ்ட் மேட்ச் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் பிளே பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல சதுல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீமும் கூட பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் யார் யாருக்கு எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது யார் யார் கேப்டன்ஸ் கார்டு கொடுக்கலாம், கிராண்ட் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஸ் கார்டு யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்றீங்கன்னா ஐடம் மார்க்கம் ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப ஒரு பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. ஸோ பவர் பிளேயர்ல ஒரு விக்கெட் விழுந்துரும். ஸோ மிச்சல் மாஸ் விக்கெட் இழந்துருவாரு, பவர் பிளேயர் நிக்கோலஸ் புரான் வந்துருவார் நினைச்சு ஒரு டீமை மேக் பண்ணீங்கன்னா அதுல நிக்கோலஸ் புரானை கூட நீங்க ஒரு கேப்டன்ஸ் கார்டா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது நிக்கோலஸ் புரானுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், கில், ஜாஸ் பட்லர் கேப்டன்ஷிப், கில்லுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அப்படி இல்ல கில்லுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகுலா இருக்கு, ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, கொஞ்சம் விக்கெட் வந்துடும் நினைச்சு கில்ல நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னா சாய் சுதர்சன் ஒரு கேப்டன், ஜாஸ் பட்லர் ஒரு வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு நீங்க ஒரு பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மேட்ச் பிரசித் கிருஷ்ணா ஒரு கேப்டன்ஸ் கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் முகமது சிராஜ் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அவரு கூட ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது லக்னோவை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல வில்லியம் அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆகாஷ்தீப் அவருக்கும் நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.